வணக்கம் மக்களே, வெல்கம் டு கௌதம் vlog. மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தென்காசி பக்கத்தில் இருக்கிற சங்கரன் கோயிலுக்கு ஒரு வாடகை தான் மக்களே போயிட்டு இருக்கோம். அங்கே என்ன போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோடு தாங்க போயிட்டு இருக்கோம். லோடு என்ன லோடு பார்த்தீங்கன்னா, பீஸ் தாங்க. அந்த வாடகைக்கு தாங்க போகிறது. அந்த வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். ரோஸ்ட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா கறிக்குழம்பும் வச்சாங்க. செம டேஸ்ட்டுங்க. மதுரையில் சாப்பிட்டு அப்புறம் நம்ம எது வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல், மதுரை, கழுகுமலை வழியாக போய் சங்கரன் கோயில் தான் மக்களே போயிட்டுருக்கோம். சங்கரன் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம பீஸ் இறக்கிட்டு வர வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு சங்கரன் கோயில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான மலை மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா மலையே இல்லை, கழுகுமலை வரைக்கும். சங்கரன் கோயிலுக்கு நியர் கிட்ட போகும்போது சரியான மலை. கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை கரெக்டான லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை பார்த்து நம்ம ஒரு வழியாக கம்பெனிக்கு வந்தாச்சு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பீஸ் இறக்க ஆரம்பிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டன் இருக்கும். அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா பீஸ் இறக்கிட்டு இருக்காங்க. லோடு பார்த்தீங்கன்னா இறக்கியாச்சு மக்களே. அவ்வளோதான், நம்ம வாங்க கிளம்பலாம். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. நாம் கிளம்புனா காலையில் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். போகும்போதும் பார்த்திங்கன்னா சரியான மழை தான். அப்படியே மலையிலேயே போக வேண்டியதான். வரும்போது பார்த்திங்கன்னா டேடி ஓட்டிகிட்டு வந்தார். நானும் எங்கள் அப்பாவும் தான் வந்தோம். அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார். இப்போ போகும்போது நான் ட்ரைவ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன மக்களே, மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா நம்ம வேலையாகாது. நம்ம டீயை குடிச்சிட்டு அப்புறம் நம்ம கிளம்பணுமா கரெக்டாக இருக்கும் மக்களே. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி பக்கமாக இருக்கும் மக்களே. ராஜபாளையம்லாம் தாண்டி உசிலம்பட்டி பக்கமாக வந்தாச்சு மக்களே. நம்ம ஸ்ட்ரைட்டாக வத்தலகுண்டலியா அப்படியே போக வேண்டியது தான். இப்போ ஒரு டீ சாப்பிட்லான்னு நான் நிறுத்தினேன். அப்பா பார்த்தீங்கன்னா வண்டியில் தூங்கிட்டு இருக்காரு. நான் தான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு டீ கடையில் நிறுத்தி அப்புறம் நான் ஒரு டீயை சாப்பிட்டு அப்புறம் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஆரம்பிச்சிருச்சு. வத்தலகுண்டு பக்கமாக வந்தாச்சு மக்களே. இங்கே வத்தலகுண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஹில்ஸ் சூப்பராக தெரியும் அப்படின்னு நான் அதுவும் காட்டுறேன் பாருங்க வீடியோவில். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு பார்த்தீங்கன்னா மெயினுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் நினைக்கிறேன் இன்றைக்கி சரியான கூட்டம் மக்களே. எல்லாம் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேர் சேல்ஸு வாங்குறீங்க எல்லாம் நிறையா பேர் நின்றுருந்தாங்க. நானும் அப்படியே பார்த்தேன். வத்தலகுண்டு பக்கமாக இருந்தால் நாம் கூட கடை போட்டுருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வத்தலகுண்டு வந்து நம்ம வீட்டுக்கு போகிறது பார்ட் 2 வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே.